ஹலோ, வணக்கம் எஸ்ஐ சார். ஏய் ஷாலு, என்ன பண்ற? நானா உன் மம்மியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக காஃபி போட போறேன். ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். ஏய் விட்டுறாத, காஃபி மட்டும் இல்ல, முடிஞ்சா மத்தியானத்துக்கு சமைச்சு போட்டு அசத்திரு. பண்ணலாம் தான், ஆனா எனக்கு நல்லா சமைக்க தெரியணுமே. அதுவும் கரெக்ட் தான். நீ ஏதாவது மொக்கையா சமைச்சு அவங்களுக்கு இருக்கிற கோவத்தை இன்னும் அதிகமாக்கிறாத. என்னப்பா கலாய்க்கிறியா? அப்போ எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றியா? ஏய் நான் எங்க சொன்னேன்? நீ தானே நல்லா சமைக்க வராதுன்னு. நான் சொல்லுவேன் தான், அதுக்காக நீயும் சொல்லுவியா? என்னடா இது மம்பா போச்சு. எனக்கு சமைக்க வராதுன்னு கிண்டல் பண்றல, ட்ரைனிங் முடிஞ்சு வரும்போது தினமும் என் கையால தான் சாப்பாடு. சரி சரி, அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். ஏய் நான் இன்னைக்கு என்ன சாப்பிட போறேன் தெரியுமா? உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி. அப்படியா? இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா? யாருக்காவது பர்த்டேவா? இன்னைக்கு எங்க ட்ரைனிங் நடக்கிற இடத்துல மத்தியானம் சூப்பரா பிரியாணி போட போறாங்க. எல்லா ஆபீசர்ஸும் சேர்ந்து சமைக்கிறாங்க. அது சரி, என்ஜாய் என்ஜாய். ஏய் நான் வேணா பேசாம உனக்கு பிரியாணி ஆர்டர் போட்டு விடுவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? உனக்கு தான் பிரியாணி பிடிக்கும்ல. புருஷன் சொன்னா சரின்னு கேட்டுக்கணும். நான் ஆர்டர் போடுறேன், நீ சாப்பிடுற. சரிங்க புருஷன் சார், நீங்க ஆர்டர் பண்ணுங்க, நான் சாப்பிடுறேன். சரி ஓகே. சரி, பிரியாணி ஆர்டர் பண்றதெல்லாம் இருக்கட்டும், எப்ப வர? நாளைக்கு வந்துடுறேன். பேசாம இன்னைக்கு நைட்டே வந்தா என்ன? இவன் எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருக்கான். செலக்ஷன் கமிட்டில பார்த்தா இவனெல்லாம் தப்பா நினைப்பாங்க. அம்மா, இந்த துணியெல்லாம் நான் மடிச்சுக்கிறேன், நீ போய் சாப்பிடுமா, டைம் ஆகுதுல்ல. ஒன்னும் அவசரம் இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ மாத்திரை போட்டுக்கிட்டல? போட்டேம்மா. அந்த துணி எடுத்து போடு. பேர்ல மட்டும் அன்பு இருந்தா போதாது, கொஞ்சமாவது நேர்ல வந்து உன்னோட அன்பை காமிக்கணும். சரி ஓகே. என்ன ஏதோ கருகிற வாட வருது? தேவி, ஆனந்தி கிச்சன்ல இருக்காளா? இல்லையேம்மா, அவ ஏதோ குரூப் ஸ்டடீஸ் இருக்குன்னு அவ ரூம்ல வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காளேம்மா. ரூம்ல இருக்காளா? கிச்சன்ல ஏதோ கருகிற வாசனை வருது. எதுக்கு இப்ப என் மேல இப்படி தண்ணி ஊத்துனீங்க? ஷாலினி என்னாச்சு? அறிவில்ல, அரைச்சனா? உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? உனக்கு என்ன இங்க வேலை?
ஷாலினி என்னாச்சு? ஷாலினி யாரு, எங்க அம்மாவா? உன்னை யாரு முதல்ல இங்க வர சொன்னது? ஏன் அத்தா நான் இங்க வரக்கூடாதா? ஷாலினி என்னாச்சு சொல்லு. ஏய் அன்பு, சார், அன்பு, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ ட்ரைனிங்ல இருக்கிறாங்கிற எண்ணம் கொஞ்சமாவது உன் மனசுல இருக்கா? என்னமோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஜாலியா போன் பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல பரேட் ஆரம்பிக்க போகுது. உன் கூட ட்ரைனிங்ல இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ என்னடானா போன் பேசிட்டு இருக்க? இல்ல சார், அது வந்து எஸ்கியூஸ் சொல்லாத அன்பு. ட்ரைனிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா அதையே நீ அட்வான்டேஜ் எடுத்துக்காத. போனை வச்சுட்டு போய் பரேடுக்கு ரெடி ஆகும். நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸுக்கு நீ போனையே எடுக்கக்கூடாது. செலக்ஷன் ஆக போற நேரத்துல எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? போ. ஓகே சார். எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணியா? முந்தானையில நெருப்பு பட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, அங்க பாரு. ஐயோ அத்தை, அத்தை, ஷாலினி, இத கூட கவனிக்காம அப்படி என்ன போன் பேச வேண்டியிருக்கு? ஷாலினி, என்னமாச்சு? கொஞ்சம் விட்டு இருந்தாலும் புடவை பத்தி எரிஞ்சிருக்கும். இவளுக்கு என்ன இங்க வேலை? என்ன இது? முட்டாள், உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது? பார்த்து வேலை செய்யணும், இல்லனா வேலையே செய்யக்கூடாது. உனக்கு ஏதாவது வேணும்னா எங்களை கேட்க வேண்டியதானே? லூசா நீ? ஓ, போ இங்க இருந்து. வா ஆனந்தி, கூட்டிட்டு போய் இவள. வா ஷாலினி, வா. முதல்ல இந்த புடவைய மாத்த சொல்லு. நெருப்பு பட்ட துணி உடம்புல இருக்க கூடாது. ஏய், பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? வா, உடம்புல பட்ட என்ன பண்றது? ஏங்க, அந்த கையில என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வராம அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? நம்மள என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்காளா? போன் பண்ணிட்டேன், பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. சும்மா காது கிட்ட கொசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்னது? அதோ வந்துட்டாங்க பாரு. பெரியப்பா, கையில வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பின்ன இவ்வளவு நேரம் அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த? வெளியிலே நின்னு எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பாக்குறவங்கள உங்க பெரியப்பாவை வாட்ச்மேன் நினைச்சு கார் சாவியை குடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.